Hi students, this is Ajita here. Today we are going to solve the eighth problem in exercise 2.1. If D is the highest common factor. Dன்றது என்ன சொல்லியிருக்காங்க highest common factorன்னு சொல்லியிருக்காங்க of 32 and 60. So 32க்கும் 60க்கும் உள்ள HCF என்னன்னு find out பண்றோமோ that is our D. ஓகேங்களா? Find x and y satisfying B is equal to 32x plus 60y. ஓகேங்களா? அப்ப அந்த டி ஹச்சிஎஃப்ன்றது எந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கும்னா 32x பிளஸ் 60y அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் என்ன ஒய் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் ஹச்சிஎஃப் பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 60 ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் 32 கரெக்டுங்களா? ஏன் ஃபர்ஸ்ட் 60 எழுதிட்டோம்னா எப்பவுமே பிக்கஸ்ட் ஃபேக்டர் தான் நம்ம எடுத்துப்போம் ஏஆ. ஓகேங்களா? எப்படி இருக்கும்? யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் எப்படி இருக்கும் நமக்கு? ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர், மறக்கவே கூடாது. ஓகேங்களா? ஏன்றது 60, பின்றது 32, போர்ஷன் நமக்கு தெரியாது. கரெக்டுங்களா? ரிமைண்டரும் நமக்கு தெரியாது. 60 வந்து எத்தனை டைம்ஸ் ஆஃப் 32? ஒன்லி ஒன் டைம் ஆஃப் 32. ஓகேங்களா? பேலன்ஸ் என்ன? 28. தென் நம்ம இங்க இருக்க 32 ஏஆ கன்சிடர் பண்ணுவோம். இங்க இருக்க ரிமைண்டர் வேல்யூ நம்ம பிஆ கன்சிடர் பண்ணுவோம். இப்போ பாருங்க 32 வந்து எத்தனை டைம்ஸ் ஆஃப் 28? ஒன்லி ஒன் டைம். ஓகேங்களா? பேலன்ஸ் என்ன இருக்கு? 4. ஓகே. தென் 28 வந்து ஏஆ வரும். 4 வந்து பி வேல்யூவா கன்சிடர் பண்ணுவோம். இப்போ எத்தனை டைம்ஸ் ஆஃப் 4 வந்து 28? 7 டைம்ஸ் ஆஃப் 4 வந்து 28. அப்ப ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 0ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ அவர் ஹச்சிஎஃப் வேல்யூ என்னது? HCF is equal to 4. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ இங்க டின்றது என்னது? 4 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஆனா நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? We have to find out x and y by satisfying the condition b is equal to 32x plus 60y ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டின்றது எப்படி இருக்கணும்னா 32 into x 60y இந்த ஃபார்மேட்ல தான் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுப்போம். இப்போ டிக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும்? we know that டின்ற வேல்யூ வந்தது 4. ஸோ 4 போட்டுட்டோம் which is equal to எப்படி இருக்கணும்? 32x plus 60yன்னு இருக்கும். ஓகேங்களா? வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க இருக்கு பாத்தீங்களா? நமக்கு கிடைச்சிச்சு இல்லையா? இந்த 60 is equal to 60 is equal to என்னது? 32 into 1 என்னது? 32 plus 28. கரெக்டுங்களா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? 28 which is equal to என்னன்னு கொண்டு வர போறோம்? 60 minus 32. ஏன் வந்து 28 is equal to நான் கொண்டு வரேன்னா லிசன், இங்க எந்த ஃபார்ம்ல இருக்கு? 32ன்ற ஃபார்மும் 16ன்ற ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ நமக்கு இங்க இருக்கிறது எல்லாமே என்ன டேர்ம்ஸ்ல எழுத போறோம்? 60 அண்ட் 32ன்ற ஃபார்ம்ல எழுத போறோம். ஓகேங்களா? தென் இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா? அதுல இருந்து 32 which is equal to 28 into 1 என்னது? 28 plus 4. ஓகேங்களா? இதை நம்ம என்னன்னா செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணுவோம். இதுல வந்து 4 is equal to 4 is equal to நம்ம கொண்டு வர்றது எப்படி இருக்கும்? 32 minus 28ன்னு இருக்கும். ஏன் இங்க 4 is equal to கொண்டு வரோம்? இங்க ஒரு 4 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 4க்கு நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 4ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 32 minus 28. ஸோ 32 4ன்றது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 32 minus 28. ஓகேங்களா? இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுல என்ன என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 is equal to 32 minus 28 இருக்கு. இந்த இருக்கிற 28க்கு நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம்? this 60 minus 32 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ இந்த 28க்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? 32 அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ் 28க்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 60 minus 32. 60 minus 32. Listen,
இப்ப பாருங்க, எல்லா ஈக்குவேஷனும் எப்படி ஆயிடுச்சு? 32 ஆவும், 60 ஆவும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்ப விச் இஸ் ஈக்குவல் டூ 32 minus into 60 minus 60 minus into minus plus 32. இப்போ 2 32s இருக்கா? 2 32 இருக்கா? அதை எப்படி எழுதலாம்? 32 into 2ன்னு எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம்ல. அடுத்து இங்க minus 16 இருக்கு. which is equal to இதை எப்படி எழுதலாம்? 32 into 2ன்னு எழுதியிருக்கோம். plus 60 into minus 1 அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா நிகழ்ந்ததுன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க. இப்ப எப்படி இருக்கு? 32 இன்டூ எக்ஸ், 32 இன்டூ எக்ஸ் பிளஸ் பிளஸ் 60 60 இன்டூ ஒய் இன்டூ மைனஸ் 1. அப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கு? நமக்கு புரியுற மாதிரி எழுதுற மேல இந்த தேர்ட் ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் நம்பர் எப்படி இருக்கு? 32 எக்ஸ் பிளஸ் 60 ஒய் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இங்க ஃபைனலா நம்ம 4 இஸ் ஈக்குவல் டுன்னு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்து வந்து இங்க நோட் பண்ணுவோம். அப்போ அந்த 4 என்னது? விச் இஸ் ஈக்குவல் டு 32 இன்டூ 2 பிளஸ் 60 இன்டூ மைனஸ் 1. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸோட வேல்யூ என்னது? 2. ஒய்யோட வேல்யூ என்னது? minus 1. Therefore, the, the value of x is 2 and y is minus 1. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் டி இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 32 அண்ட் 60, 32க்கும் 60க்கும் உள்ள ஹச்சிஎஃப் வேல்யூ தான் டி அப்படின்னா we have to find x and y satisfying d is equal to 32x plus 60y. ஸோ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூ தான் டி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம் பை யூசிங் த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது? HCF 4, which means D equal to 4ன்னு தெரியுது. அடுத்து என்ன பண்ணுவோம்? டிக்கு அவங்க ஒரு கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 32x plus 60yன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்? டியோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதை 32x plus 60y வச்சுட்டு அதை தேர்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்றோம். நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, இந்த HCF சால்வ் பண்ணும்போது நமக்கு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 28 ஈக்குவல் டு 60 மைனஸ் 32ன்னு கொண்டு வந்துட்டோம். செகண்ட் வந்து 4 இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் 28ன்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த 4க்கு பதிலாக நம்ம 32 மைனஸ் 28 போடுறோம். நமக்கான எக்ஸ்பிரஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கணும்? 32ஆவும் 60ஆவும் தான் இருக்கணும். ஆனா இந்த 28 நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் 32 அண்ட் 60. ஸோ தட் இங்க இருக்க 28 இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் 32ன்றத இங்க சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றோம். இப்போ 32 இன்டூ 2 பிளஸ் 60 இன்டூ மைனஸ் 1ன்னு வருது. ஸோ இதுல இருந்து நம்ம கம்பேர் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூ 2னும் ஒய்யோட வேல்யூ -1ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.